வணக்கம். இன்னைக்கு கொலப்பள்ளி பகுதியினுடைய இந்த தட்டாம்பாறை, கோட்டப்பாடி, கருத்தாடி இந்த கிராமத்துக்கு ஒரு வேலையா மக்கள் சந்திக்க வந்தோம் வாக்கு சேகரிக்கிறதுக்காக. இந்த பகுதிகளில் இந்த 3 கிராம மக்களும் சேர்ந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில சாலை வசதி இல்லைன்னு சொல்லி கடந்த 8 மாசத்துக்கு முன்பாக ஒரு பதாகை வச்சிருந்தாங்க. நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்றோம்னு சொல்லி பதாகை வச்சுட்டாங்க, சாலை வசதி இல்லைன்னு சொல்லி. குறிப்பா இங்க அதிகமா வாழ்றது பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களும் அதுக்கப்புறமா பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் அதிகமா வாழ்றாங்க. ஆனா இந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா சாலை வசதி கடந்த 50 ஆண்டுகளா சாலையே போடல அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வச்சு அந்த தேர்தல் புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க. நாங்க அந்த மக்கள்கிட்ட பேசணும். ஏன்னா வாக்கு செலுத்துறது ஒரு ஜனநாயக கடமை. அது கண்டிப்பா நம்ம செலுத்தணும். எங்களுக்கு வாக்கு செலுத்த கூட கேட்கல அவங்க கிட்ட. இந்த வாக்கு செலுத்துறது ஜனநாயக கடமை. நீங்க அதுக்கு வாக்கு செலுத்துங்க. இந்த சாலையை நாங்க போட வைக்கிறோம். நாங்க எம்எல்ஏ சட்டமன்றத்துல ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டையும், நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் வராட்டியும் போராட்டம் முடியாத சாலை நாங்க உங்களுக்காக போட வைக்கிறோம்னு சொல்லி நீங்க அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்கோம். மக்கள் பேசுனதுக்கு அதுக்கப்புறமா 8 மாசமா இருந்த அந்த பதாகையை இன்னைக்கு அந்த மக்கள் கழட்டி இருக்காங்க. கட்டாயம் அந்த மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி நாங்க அந்த சாலையை போடுறதுக்கான போராட்டத்தை தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே தொடங்குவோம். அந்த சாலையை மக்களுக்காக கொண்டு வருவோம்.